அப்ப இந்த லட்சணத்துல தாங்கிட்ட இவ்வளவு பலவீனங்களை வச்சு கொண்டு அடுத்தவனை மட்டம் தட்டி பேசுறது, அடுத்தவன் தகுதி இல்லைன்னு சொல்றது, அடுத்தவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றது, இந்த கிபிரியத் உங்களிடம் கன்ஃபார்மா இருக்குது. இதை நாங்க யூகித்து சொல்லவில்லை, உண்மையாக சொல்கிறோம், ஆதாரத்தோடு சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பொதுவாக அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் என்பார்கள். நீங்க எந்த நிலையில நடந்து கொள்றீங்கன்றது உங்களோட தோற்றம், உங்களுடைய செயற்பாடுகளை வைத்து, வெளிப்படையானதை வைத்துதான் நாங்கள் அறிந்து கொள்வோம். ஆனா அல்லாஹ் தஆலா செய்த மாபெரும் அருள் என்ன தெரியுமா? உங்களுக்கு மண்டை கணம், தலைக்கணம், கிபிரியத்து, தற்பெருமை, அகம்பாவம், ஆணவம் இருப்பதை உங்களோட வாயாலே அல்லாஹ் ஒத்துக்கொள்ள வச்சான் பாருங்க. அதுக்கு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. வாயால தெளிவாக சொல்கிறார் முஃபாரிஸ் ரசாதி என்பவர், தெளிவாக சொல்கிறார், என்னிடம் பெருமை இருக்கிறது, நான் பெருமைக்குரியவன் தான், அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், நானும் பலவீனமான அடியான் தானே, பெருமை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்று மாத்தி மாத்தி பெருமை இருப்பதை ஒவ்வொரு டிசைனா சொல்லி கொண்டிருப்பதை அவர் பேசுகின்ற அந்த அவருடைய குரல்லையே மக்கள் கேளுங்க. பெருமை இருக்குதா இல்லையா அல்லாஹ் ஆலம். பெருமை இருக்க கூடாது, நாங்க இருக்கலாம், நான் பலவீனமான ஒரு அடியான், என்கிட்ட பெருமை இருக்கலாம், அதை இல்லாமல் ஆக்குறது நான் முயற்சி செய்யறேன். சும்மா என்னத்தையோ வச்சு ஓத தெரியாது ஒண்ணு தெரியாது உளறிட்டு போறேன். நீங்க பெருமையில நான் பெருமையெல்லாம் பேசுறேன், நீங்க பெருமைன்னு எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கும் இப்போ குர்ஆன் வசனம் பாடம், இப்ப முழு குர்ஆனே நீ பாடம், நான் பெருமை, நீ பெருமை, அது பெருமை தான், நான் பெருமை சொல்றேன். புத்தகத்துல எழுதி வச்சிருக்கோம். இப்ப இந்த புத்தகத்துல பெருமைக்கு எடுத்து காட்டுறேன். இந்த உலூமுல் ஹதீஸ் முஃபாரிஸ் இப்னு தாஜுதீன் அர்-ரஷாதி நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். இப்ப எத்தனை இமாம்களோட இதுல ஆராய்ச்சி செஞ்சு எழுதி வச்சிருக்கிறோம். நான் பெருமையில தான் சொல்றேன், நான் பெருமையில தான் சொல்றேன். நீங்க அதை பெருமையில நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. என்கிட்ட பெருமை இருக்குதா இல்லையாண்டா அல்லாஹ்க்கு தான் தெரியும். பெருமை இருக்க கூடாது, ஆனா என்னிடம் பெருமை இருக்கலாம். இது அந்த பைபிள்ல பாவுல் அடியார் சொல்ற மாதிரி இருக்குது. நான் பொய்யாக பேசவில்லை, நான் பொய்யும் பேசலாம், பொய் சொல்லாமலும் இருக்கலாம் என்று பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல பாவுல் அடியார் என்று ஒருவர் தன்னை அந்த கிறிஸ்தவ சமூகத்தை அவர் தான் திசை திருப்புவாரு. அந்த மாதிரி சலஃபிகளுடைய முகத்துல இந்த அளவுக்கு கரிய பூசின ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு வெட்டி தரக்கூடிய வச்சுட்டாரு. பெருமைக்குரியவராக தன்னை அவரே உறுதிப்படுத்திக் கொள்கிறார். ஒரு இடத்துல குர்ஆன் மனப்பாடமாக்கி இருக்கிறேன், இது பெருமைன்னு சொல்றாங்க. ஓ பெருமை, ஓ பெருமை என்ன சொல்றீங்க? அல்லாஹ் அவளை காப்பாத்தின இஸ்திக்பார் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கிபிரியத்தோட வாழ்ந்தால் சொர்க்கத்துல நுழைவிக்கவே மாட்டான், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த பெருமை என்பது அல்லாஹ்க்குரியது, அதுல யாராவது போட்டி போட்டு அல்லாஹ் விட்டு விட மாட்டான் என்கிறான். இந்த மாதிரி பெருமையோடு அலைந்து திரியக்கூடிய ஒரு அழைப்பாளரை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை. தன்னைத்தானே பெருமை அடிக்கக்கூடியவன் என்று ஒப்புக்கொள்கிறார். இப்படி ஒரு புறம் சொல்லிட்டு மறுபுறம் என்ன சொல்றாரு தெரியுமா? என்கிட்ட பெருமை இருக்குதா, ஒரு சிரிப்பு, அழகான ஒரு சிரிப்பு, அல்மாரில வைக்கணும் அந்த சிரிப்பை சிரிச்சுட்டு சிடிஜேயிடம் பெருமை அளிக்கும் கருவி இருக்குதா என்று கேட்கிறார். இப்ப இல்லைன்னா சிடிஜேல ஒரு கருவி இருக்குது, அந்த கருவியில யாரிடம் பெருமை உள்ளதுன்னு கண்டுபிடிக்கிற கருவி உங்கள்கிட்ட இருக்குதா? பெருமைங்கிறது உள்ளத்தோட சம்பந்தப்படும். என்ற பெருமை இருக்குதா இல்லையான்ட்டு அல்லாஹ்க்கு தெரியும். நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது அவதூறு இல்லையா, இட்டுக்கட்டு இல்லையா? சிடிஜே கிட்ட பெருமை அளக்குற கருவி எல்லாம் இல்ல, உங்களோட வாய் தான் உங்களோட பெருமையை அளக்குற கருவி. உங்களோட வாயாலே நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க உங்ககிட்ட பெருமை இருக்குது. நாங்க இதுக்கு கருவி கண்டுபிடிக்க யாருடைய உள்ளத்தை பொழந்து பார்க்கறது இல்ல. உங்களுடைய வாயில் நீங்கள் எதை சொல்றீங்களோ அதை வைத்துதான் நாங்கள் சொல்கிறோம். தற்பெருமையில ஆணவத்துல நடக்கக்கூடியது உங்களுடைய செயற்பாடுகளை வைத்து சொல்கிறோம். ஆனா நீங்களே வாக்குமூலம் தந்து பெருமையில் மூழ்கிய வந்தான் என்று உங்களை காட்டிக்கொண்ட பிறகு நாங்க கருவி கண்டுபிடிச்செல்லாம் உங்களோட பெருமையை நிலைநிறுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.